கடகராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வராரு குரு பகவான். இப்போ 12ன்றது வந்து விரயஸ்தானம். அதாவது வீட்ல வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். விரயஸ்தானம்னாலும் அது வந்து சுப விரயமா அவங்க கண்டிப்பா மாத்தறதுக்கான யோகம் தான் வந்து குரு பயிற்சியில குடுக்குது அவங்களுக்கு. ஓகே. அதனால வந்து வீட்ல வந்து சுப நிகழ்ச்சிகள் அதாவது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான அந்த யோகம், அதே மாரி சீமந்தம் பண்றது, இந்த மாரி வந்து சுப நிகழ்ச்சிகள் வீட்ல ஏதாவது இப்போ பொண்ணு இருந்தா அவங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில அவங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 11ஆம் இடத்துல வருது லாபஸ்தானம். 11னாவே லாபம்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி லாபஸ்தானத்துல குரு பயிற்சி அடையறதுனால அவங்களுக்கு பிசினஸ்ல வந்து இவ்வளவு நாளா இருந்த அந்த லாஸ் ஆயிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு கைகூடி எல்லாமே வந்து லாபமா அடைய போறாங்க. கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வராரு குரு பகவான். ஓகே. அதனால தொழில்ல நிறைய முன்னேற்றம் கிடைக்க போகுது அவங்களுக்கு. ஏதாவது புதுசா ஒரு தொழில் தொடங்கினாலும் இந்த காலகட்டத்துல தொடங்கினா எல்லாமே வந்து டபுளா ட்ரிபிளா அவங்களுக்கு இன்னும் தொழில் புது புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வராரு. 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா அதுக்கான யோகம் அமையுது. கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வராத இவ்வளவு நாட்களா வராத இருந்த சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு கைகூடி வரதுக்கான யோகம் அமையுது.